வரகாத்துஹு. ரமலான் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சி SKTV வழமை கொண்டு வழங்கி வருகின்ற இந்த வருடமும் மிகவும் சிறப்பான முறையிலே இன்றைய ஜும்மா நிகழ்வினை ஏறாவூர் முதலாம் மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலிருந்து நேரடி நிகழ்வினை வழங்கியிருந்தோம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது இந்த பள்ளிவாசனுடைய தேவையாக இருக்கின்ற இந்த காப்பீடும் பயன், இந்த காப்பீடு விடயமாக இப்பொழுது இந்த பள்ளிவாசனுடைய நிர்வாகத்தினுடைய தலைவர், அதே போன்று செயலாளர், அதே போன்று கணியத்துக்குரிய உலமா இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அவரோடு நாங்கள் இப்பொழுது உரையாடப் போகின்றோம். இந்த பள்ளிவாசலுக்கு எவ்வகையான தேவைப்பாடுகள் இருக்கிறது, அதே போன்று எதிர்நோக்கி இருக்கிற இந்த புனிதமிகு ரமலானுடைய சிறப்பு அம்சங்களை எவ்வாறு நீங்கள் தாங்கியிருக்கிறீர்கள் என்பதை இப்பொழுது நாங்கள் பெயரப் போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த பள்ளிவாசனுடைய தலைவராக இருக்கின்றீர்கள், ஏறாவூர் முதலாம் குறிச்சி மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசனுடைய தலைவராக இருக்கின்றீர்கள். இந்த பள்ளிவாசல் எதிரே நோக்கி இருக்கின்ற புனிதமிகு ரமலான் எம்மை வந்தடைய காத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே நீங்கள் குறிப்பிடுங்கள், இந்த பள்ளிவாசலுக்கு தேவைப்பாடுகள் இருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். என்ன தேவைப்பாடுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் விரிவாக மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தற்பொழுது எதிர்வருகின்ற ரமலானை நோக்கி நாங்கள் தொழுகின்றவர்கள் லேசாக அவர்களுடைய தொழுகையை கடமைகளை செய்யக்கூடியவாறு காபட்டிடுவதற்காக பள்ளிவாசல் நிர்வாகம் நாங்கள் முடிவெடுத்து கிட்டத்தட்ட 30,25,000 ரூபா தேவைப்படுகின்றது. அதை நாங்கள் பங்காக பிரித்திருக்கின்றோம். 605 பங்காக பிரித்து ஒரு பங்கின் விலை 5,000 ரூபாயாக திட்டமிட்டிருக்கின்றோம். நிறைய பேர் அந்த பங்குகளை கொள்வனவு செய்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய தேவை இருப்பதனால் இதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் உங்களால் முடிந்தமான பங்குகளை பெற்று பள்ளிக்கு உதவி ஒத்தாசைகளை வழங்குவது தான் எங்களுடைய கோரிக்கை. இதுவரைக்கும் இது சம்பந்தமாக நீங்கள் சொல்லிய விடயங்கள் இதுவரைக்கும் எத்தனை பேர்களோடு இணைந்திருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல இணைந்திருக்கின்றார்கள். இன்னமும் 450 பங்குக்கு மேல மீதமாக இருக்கின்றது. அந்த பாரங்கெடுத்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் சில பள்ளிவாசல் அடுபாடுகள் இருந்தது. அதாவது நாங்கள் பாரங்கெடுக்கும் போது மாபிள்கள் உடைஞ்சிருந்தீங்க, பள்ளி உள்ள தொழுகின்ற மாபிள்கள் அவ்வளவையும் தனவந்தர்களை பிடித்து நாங்கள் மாபிள்களை இட்டோம். பிறகு கட்டாய தேவையாக இருந்த பெண்கள் தொழுகிற ரூம் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பெண்கள் 40 பெண்கள் ஒரே டைமில் தொழக்கூடிய வகையில் அட்டாச் பாத்ரூமோட செஞ்சிருக்கிறோம். மசாலான்னு அடுத்தது மண் பிட்டியாக இருந்த வெளியில் மோட்டர் பைக்கில் வச்சுட்டு பள்ளிக்கு தொலைப்பு இயலாது, மழை வந்தால் சரிஞ்சு விழுந்துடும். அதை முடிவு கொண்டு எண்டில் கல்பாய்ச்சி அழகுபடுத்தியிருக்கிறோம். வளர்ச்சி பூக்கள்கள் பூ மரங்கள்லாம் வைத்து. மற்றது நீண்ட கால தேவையாக இருந்த டொய்லெட் வசதி, அதாவது 2 ரவுலெட் இருந்து நம்மளோட பள்ளிவாசலில் அது கிழமைக்கு 2 தடவை நகர சபையில் காசு கட்டி கழிவுகள் அகற்ற வேண்டியிருந்தேன். அதை நாங்கள் ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நல்ல டொய்லெட் உண்டு, 6 டொய்லெட் அலிசாயர் மூலான அவங்களோட அனுசரணையில் கட்டியிருக்கோம், அவங்களோட நிதி ஒதுக்கீட்டில். அடுத்து இன்னும் எங்களுக்கு 4 டொய்லெட் கட்ட வேண்டியிருக்கு. அடுத்தது எங்களுக்கு நீண்ட கால தேவையாக இருக்குது தொழுகிறாக்கள் இந்த மாபிளில் தொழுகிற கஷ்டம், முடங்கால குத்தி. அதனால் காபட் அடித்தா இன்னும் தொழுகையாளிகளை கூட்டி ஊரோட இன்னும் ஒரு மெயின் பள்ளிவாசல், அதாவது இலங்கையை பொறுத்தளவில் நிறைய பள்ளிவாசல்களில் ஏசி காபட் அடிச்சிட்டு வந்துட்டாங்க. இன்னும் நம்முடைய பழமை இந்த பள்ளிவாசல் இதில் நீண்ட கால தேவையாக இருக்கின்றது இந்த ஏசி அடிப்பதும் அடுத்தது காபட் இடுவதும். இப்போ நாங்கள் தற்காலிகமாக ஒரு அன்னளவாக ஒரு 500 பேர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி காபட் அடிப்பதற்கு நிர்வாகத்தில் முடிவெடுத்திருக்கோம். 30,25,000 ரூபா காபட்டுக்கு மட்டும். அதை நாங்கள் 600 பங்காக பிரித்து 605 பங்குகளாக பிரித்து ஒரு பங்கு 5,000 ரூபான்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட 140-150 பங்கு மாடல ஆக்கள் வேண்டியிருக்கின்றார்கள். இன்னும் மீதமாக 450 பங்குக்கு மேலே இருக்கின்றது. இது தேவையாக இருக்கின்றது. இந்த காணொலியை பார்க்கின்றவர்கள், இதை சேர்கின்றவர்கள் உங்களால் முடிந்தால் ஒரு பங்குகளை பெற்று இந்த 450 பங்கையும் வேண்டுவதற்கான ஆவணை செய்யுமாறும் நிர்வாகம் சார்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். எமது மெயினில் இருக்கிற பள்ளிவாசல் வெளியூர் ஆக்கள் நிறைய பேர் வார எம்முடைய பள்ளிவாசலுக்கு. ஆகவே நீங்கள் எல்லோரும் வெளியூரில் இருக்கிறார்கள், எல்லோரும் இதை கவனத்தில் கொண்டு எமது ஊரில் பழமை வாய்ந்த பள்ளிவாசல் இது. ஆகவே இதுக்கு எல்லாருமா சேர்ந்து தான் இதுக்கு உதவி செய்து இந்த பள்ளியை ஒரு அபிவிருத்தி பாதையில் ஒரு தொழுகையாளிகள் கூடி நிறைய இப்போ மாஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரியும் இந்த பள்ளிவாசல் 2017க்கு மேல் எப்படி இருந்துச்சு, இப்போ 2017க்கு பிறகு எந்த நிலைமையில் இருக்கின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகவே இது இன்னமும் அபிவிருத்தி பாதையில் கொண்டு போகணும். நம்முடைய பள்ளிவாசல் ஒரு
மதரசா ஒன்று இயங்குகின்றது. அந்த மதரசாவில் கிட்டத்தட்ட 12-13 ஹாஃபில்கள் வெளியாகிருக்காங்க. 100 சிச்சம் பிள்ளைகள் இன்னும் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. வெளி மஹல்லாவில், அதாவது எங்களோட ஊரில் வெளி மஹல்லாவிலிருந்து எங்களோட மதரசாவை நம்பி நிறைய பேர் கொண்டு விட்டு இப்போ மாஷா அல்லான்னு சொல்லி நல்ல முதலாவது இடத்துல, அதாவது ஏறாவூரில் முதலாவது இடத்துல எங்களோட மதரசா இயங்கி கொண்டிருக்கி. ஆகவே இன்னமும் அதை மதரசாவை அபிவிருத்தி செய்ய வேண்டியிருக்கி. மதரசாவிலும் தேவைப்பாடுகள் நிறைய இருக்கின்றது. தனவந்தர்கள், கொடையாளிகள் நன்மையை எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பெற்றுக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்ததாக 2017ஆம் ஆண்டு நாங்கள் பாடம் எடுக்கும்போது ஒரு மௌலவி, கடமை செய்கிற மௌலவியுடைய சம்பளம் 25,000 ரூபா. அதாவது இப்போ தற்பொழுதைக்கு அவருக்கு நாங்கள் 70,000 ரூபா வரை சம்பளம் கொடுக்கின்றோம். அடுத்தது முவாதினாருக்கு 15,000 ரூபா தான் சம்பளம் இருந்தது. இப்போ நாங்கள் 60,000 ரூபா சம்பளம் கொடுக்கின்றோம். அதே மாதிரி சுத்திகரிப்பாளருக்கும் ஒரு 15,000 ரூபா தான் இருந்தது. இப்போ அவருக்கு 40,000 ரூபா கொடுக்கின்றோம். உங்களுக்கு கரண்ட் பில் கிட்டத்தட்ட மாதம் ஒன்றுக்கும் இப்போ குறைஞ்சிருக்கிறதுக்காக 40,000, 38,000, 42,000 வருது மாதம். அடுத்து தண்ணி பில் 12,000, 13,000 எங்கள் பள்ளிக்கு வருகின்றது. இதனால் மக்கள் தார சந்தா பணத்தையும் கடையில் வருகின்ற வருமானத்தையும் வைத்து தான் நாங்கள் இதை இயக்கி கொண்டிருக்கின்றோம். சரியாக இருக்கின்றது. சில டைமில் காணாமல் வரும், சில டைமில் சரியாக இருக்கும். இப்படி இக்கட்டான நிலைமையில் தான் எமது மெயினில் இருக்கிற பள்ளிவாசல் நடந்து நாங்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றோம். வேறு எந்த வருமானமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எங்கேயுமே வசூல் பண்ண போறையும் இல்லை, செய்யறையும் இல்லை. ஆகவே இந்த காபட் விஷயத்தில் வெளியூரில் இருக்கிற உள்ளூரில் இருக்கிற தனவந்தர்கள் நீங்கள் எல்லோரும் முன்வந்து எங்களுக்கு இதை உதவியாக செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு நன்றி கடனாக இருப்போம். இந்த இதில் எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும். இதை தூண்ட எங்களுக்கு நன்மை கிடைக்கும், தாரவங்களுக்கும் நன்மை கிடைக்கும். உங்களோட நன்மையில் எந்தவித குறைவும் கிடைக்காது. ஆகவே முடிந்த அளவில் எங்களோட பள்ளிவாசலுக்கு உதவி செய்வதற்கு முன்பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். விளம்பென்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்விலே இந்த பள்ளியினுடைய செயலாளரை நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். உண்மையிலே மிக சிறப்பான முறையிலே பள்ளியில் இடம்பெறுகின்ற அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நெறிப்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் இன்றும் ரமலான் சிறப்பு அம்சமாகவே இன்றைய சொற்பொழிவும் இடம்பெற்றிருந்தது. நீங்கள் குறிப்பிடுங்கள், இந்த பள்ளிவாசல் இன்னும் எதிர்நோக்கி இருக்கிற ரமலானை எந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பிப்பதற்காக தயாராக இருக்கின்றீர்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும். எதிர்வரும் ரமலான் மாதத்தை முன்னிட்டு இந்த நிறைய நாங்கள் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பொதுவாக ரமலான் மாதத்திலே மக்களுக்கான குர்ஆன், தர்தீப், நிறைய விஷயங்கள், நிறைய பயான்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி தராவி தொழுகை, வித்ர் தொழுகை, சகல தொழுகைகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அடுத்தது எங்களோட கோரிக்கை வந்துட்டு மக்கள் ஜமாத்தார்கள் வசதியாக தொழுகைக்கு வசதியாக செய்து மூலமாக நாங்கள் காப்பட் இடுவதற்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். தலைவர் கூறியது போன்று எங்களுக்கு இன்னும் 450 பங்குகள் விற்பனை செய்ய வேண்டியிருக்கின்றது. எனவே ஏழுமான நிதி வசதி கொண்ட தனவந்தர்கள் உங்களால் முடியுமான உதவி செய்து குறைந்து ஒரு பங்கினையினும் பெற்று எங்கள் பள்ளிவாசல் தொழுகைக்கு வருகின்ற மக்களது நன்மைகளை தாங்களும் பெற்றுக்கொள்ளுமாறு தயவுடன் வேண்டிக் கொள்கின்றேன். உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு விடயம். இந்த காபட் இடுவது மாத்திரமல்ல, தர்மத்தை எந்த அளவுக்கு நாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு இதனூடாக இணைந்து தர்மத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பு, அல்ஹம்துலில்லாஹ். இதே போலதான் இன்றைய சொற்பொழிவு மிக சிறப்பாக காத்திரமான கருத்துக்களோடு சிறியவர்கள் மாத்திரமல்ல முதியவர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைய ரமலான் எவ்வாறு இந்த ரமலானை நாம் கையாள வேண்டும், இந்த ரமலானை எவ்வாறு நாம் அடைய வேண்டும், அதனூடாக நன்மையை எவ்வாறு கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் மிக சிறப்பாக இந்த சொற்பொழிவினை நிகழ்த்திய கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் அவர்களை இப்பொழுது நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் குறிப்பிடுங்கள், இந்த ரமலானை மக்கள் மத்தியிலே எவ்வாறான விழிப்புணர்வுகளை கொண்டு சேர்ப்பதற்காக நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையிலே இன்று பரவலாக இலங்கை ஊடாகவும் பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம். உண்மையிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது ஆரம்ப காலத்திலே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் அல் குர்ஆனிலே ஆழமாக சொல்ல விடயம். அந்த விடயத்தையும் இப்பொழுது எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் குறிப்பிடுங்கள், இந்த வேலை திட்டம் சம்பந்தமாக இதே போன்ற ரமலானை எதிர்வாகின்ற எந்த விதத்தில் நீங்கள் கொண்டு சேர்த்து காத்திருக்கிறீர்கள்? ஜஸாக்கல்லாஹு கைரன். இவ்வாறான இந்த நிகழ்வுகளின் ஊடாக மக்கள் தங்களுடைய நேரங்களை நன்மையின் பக்கம்
பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நோக்கிலே இவ்வாறான விடயங்கள் செய்யப்படுவதை நாங்கள் பாராட்டுகின்றோம். எனவே ஆரம்பத்தில் இந்த ரமலானுடைய காலம் தர்மம் செய்வதற்கு மிகவும் பொருத்தமான காலம். நபி அவர்கள் அதிகமாக வலியுறுத்திய காலம். எனவே இந்த பள்ளியை மையப்படுத்தி இந்த நிகழ்வை நீங்கள் செய்வதனால் பள்ளியினுடைய தலைவர் செயலாளர் குறிப்பிட்டதை போன்று இந்த பள்ளிக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்ற இந்த காப்பற்று விடயத்திலே இந்த பிரதேச மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும். அவர்களுடைய தர்மங்களை இதற்காக கொடுத்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி அவர் சொன்னார்கள், நரக நெருப்பை ஒரு ஈட்டம்பல துண்டை கொடுத்தாவது நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. அந்த விடயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு உண்மையிலே ரமலான் மாதம் என்பது ஒரு இயங்கு நிலையுள்ள மாதம். எனவே அது சோம்பேறித்தனத்தையோ அல்லது தூங்குகின்ற மாதமோ கிடையாது. ஒரு இயங்கு நிலையை நாங்கள் பள்ளிவாசல் ரீதியாக கொண்டு வர வேண்டும். நான் ஹுத்துபாவிலே ஞாபகப்படுத்தப்பட்டு போன்று எனவே மாணவர்களுக்கான நிகழ்ச்சி திட்டங்கள் நாளாந்தம் செய்யப்பட வேண்டும். அதே போன்று பெரியவர்களுக்கான நிகழ்ச்சி திட்டங்கள், பெண்களுக்கான நிகழ்ச்சி திட்டங்கள் என்று ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் ஜம்மியத்துல் உலமாவை சார்ந்து அவர்களுடைய உலமாக்களை இணைத்து, தனவந்தர்களை இணைத்து, பாடசாலை சமூகத்தை இணைத்து செய்ய வேண்டிய ஒரு பகுதி. எனவே இது ஒவ்வொரு பகுதியும் ஆழமாக பேசப்பட வேண்டும், திட்டமிடப்பட வேண்டும். அதற்காக அதுக்குரிய செலவுகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இப்படி பலரும் இணைந்து செய்கின்ற போதுதான் இந்த ரமலானை நாங்கள் உயிரோட்டமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் அடைந்து கொள்ள முடியும் என்பது எனது எதிர்பார்ப்பு. சந்திக்க போகின்றோம். உண்மையிலே இந்த பள்ளிவாசல் ஒரு சிறப்பம்சத்தை கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி ஆரம்ப இடத்திலே அதான் போட்டிக்காக சென்று மிக சிறப்பாக நீங்கள் அந்த போட்டியிலே வெற்றி வாகை சூடியிருக்கிறீர்கள். உண்மையிலே இதை பற்றி நீங்கள் மிக சிறப்பாக குறிப்பிடுங்கள். நான் முயற்சி எடுத்தேன். அல்லாண்டே நான் பெஸ்டா வந்து நினைச்சேன். உண்மையிலே நீங்கள் இந்த ஏறாவூர் மொஹிதி ஜுமா பள்ளிவாசலுக்கு வந்ததன் பின்புதான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்களுடைய இந்த நிர்வாகம் உங்களை இவ்வாறு அணுகியிருக்கிறார்கள்? மாஷா அல்லாஹ், நான் இந்த வந்து பள்ளிவாசலுக்கு வந்து 3 வருஷமாவது. நிர்வாகம் எந்த குறையும் இல்லாம என்னை வச்சிருக்காங்க. அல்லாஹ் அந்த நிர்வாகத்துக்கு அல்லாஹ் பலக செய்யணும், அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். நன்றி.